வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. சரி, இது ஏன் முட்டாள்கள் தினமாக ஆச்சு? அப்புறம் இதை எப்படி நம்ம அதை கொண்டாடணும்? அதுக்காக ஏன் மூஞ்சிலெல்லாம் கரியை பூசிக்கிட்டு இல்லை இப்போ இந்த சாயெல்லாம் பூசிக்கிட்டு மகிழ்ச்சியாக நம்ம விளையாடி இருக்கோம். இதெல்லாம் எங்கள் சின்ன வயசில் நடந்த நிகழ்வு. சரி, இது எப்படி வந்ததுன்னு மறுபடியும் பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். சரி, 1920ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் நீதி கட்சியினுடைய எம்எல்ஏ தணிகாசலம் என்பவர் பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடை இந்த நாளில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தை எதிர்த்து தோல்வியடைய செய்த இன்றைய காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிற அதே சனாதன கூட்டம் அன்றைக்கி அங்கே இருந்தது. அதனால் அதெல்லாம் என்ன பண்ணிச்சு, இதை தோல்வியடை செய்து மூஞ்சியில் கரியை பூசுகிற மாதிரி, சாயம் பூசுகிற மாதிரி அவமானப்படுத்துகிற நாள். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்தா பெண்கள் எல்லாருமே தவறானவர்கள், அதை வேசியாக மாறிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப இழிவான சொல்லை பயன்படுத்தி அதன் விளைவாக இது முட்டாள்கள் தினம், இவன் முட்டாள் மாதிரி கேட்குறான், பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தா என்ன நடக்கும், ஆண்களே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி முட்டாள்கள் தினமாக இந்த நாளை கொண்டாடப்பட்டு வந்தது. இது ஆரிய கூட்டத்தால் நடந்த நிகழ்வு. இதை தான் இந்த நாள் ஏப்ரல் 1ன்னு சொல்கிறாங்க.